மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி என வரிசையாக சட்டப்பேரவை தேர்தல்களிலெல்லாம் பாஜக மாபெரும் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்க, தமிழகத்தில் மக்கள் மனநிலை மத்திய அரசிற்கு எதிராக இருப்பது போல ஒரு மாயபிம்பத்தை உருவாக்க திமுக கடும் முயற்சி எடுத்து வருகிறது. ஆனால் திமுகவின் உருட்டும் புரட்டும் தங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதை மக்கள் நிரூபித்துள்ளனர். மத்திய அரசை எதிர்த்து செங்குன்றத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பேசும்போது நாற்காலிகள் எல்லாம் காற்று வாங்கி இருக்கிறது. 200 ரூபாய்க்கு கூட்டத்தை கூட்டினால் 20 நிமிடத்திற்கு மேலாக பிடித்து வைக்க முடியாது என்பதை திமுக உணர வேண்டும். 144 தடை உத்தரவு நீக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் கூடிய கூட்டத்தையும் செங்குன்றத்தில் காலியான நாற்காலிகளையும் ஒப்பிட்டு பார்த்து திராவிடம் தனது நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. 48% இந்தியாவிலே முதல் இடம் அவருடைய தமிழ்நாடு. ஆனா இவ்வளவு சாதனைகளை நாம் தொடர்ந்து செஞ்சிருக்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் மட்டும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு சுத்தமாக புறக்கணிச்சுக்கிறார். தமிழ்நாட்டை தான் புறக்கணிக்கிறாங்க பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் வந்து பட்ஜெட்ல ஏதாவது ஒரு லைன் இருக்கு பார்த்தா எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்புக்கு எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசு ஏற்கனவே செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்களுக்கான நிதி